So good evening. So now we will see the current affairs of 28 June 2024. The first article is International Solar Alliance. So International Solar Alliance பொறுத்த வரைக்கும் இதில் 100வது கண்ட்ரியாக பராகுவே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த 3 ரேகைகள் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், கேன்சர் அண்ட் ஈக்குவேட்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸை வந்து சன் செட் ஆகாத ஏரியாஸ், அந்த சன் எனர்ஜியை வந்து ஹார்னஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டு இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராமில் இருக்குது. 2015 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. 100 கண்ட்ரிஸ் இப்போ ராட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பராகுவே ரீசென்ட்லி ஜாயின், முன்னாடி ஜாயின் பண்ண ஸ்பெயின். ஸோ இப்போது இதில் தெர் இஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அசம்பிளி இஸ் ஆல்சோ தேர். இட்ஸ் அ மெயின் டிசிஷன் மேக்கிங் பாடி. இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஏதாச்சும் இனிஷியேஷன் பண்ணணுன்னாலும் சரி, இப்போ ஒன் சன் ஒன் கிரிட் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் சன் ஒன் கிரிட் ஒன் வேர்ல்டு அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸையும் சோலார் எனர்ஜி, இப்போ நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டி இபி கனெக்ஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்டகிரேட்டடாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்டேஷனும் கனெக்டடாக இருக்குது. இப்போ நம்ம கோதையார்லேருந்து வரக்கூடியது இப்படி வந்து பார்வதிபுரம் சப்ஸ்டேஷன் வரைக்கும் கனெக்டடாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கேருந்து பாபநாசம் இப்படி கனெக்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா சப்ஸ்டேஷனுமே கனெக்டடாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தமிழ்நாடு கிரிட்டு. அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக கிரிட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே பவர் சப்ளை போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணி இந்த 3 ரேகைகள் நான் உங்களுக்கு காமிச்சேன். ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், ஈக்குவேட்டருக்கு இடப்பட்டு இந்த கண்ட்ரிஸோட கிரிட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் ஒன் சன் ஒன் கிரிட் ஒன் வேர்ல்டு அப்படின்ற ரெசல்யூஷன் இதில் எடுத்திருக்காங்க. ஸோ சீக்கிரத்தில் அதை இனிஷியேட் பண்ணோம், லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இனிஷியேஷன் பண்ணுறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அசம்பிளி. அப்புறம் தெர் இஸ் அ டிஜி வந்து டைரக்டர் ஜெனரல், இதுக்கு தலைமை பொறுப்பு. 4 வருஷம் இவரோட பதவி. இந்த அசம்பிளி தான் இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சோலார் அலையன்ஸுக்கான நிதி ஒதுக்குறது எல்லாமே இந்த அசம்பிளி. சரி, ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி உலாலாஸ் அப்படின்ற ஸ்கீம். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ அது நான் ஃபுல் ஃபார்ம் எழுதலை, நீங்கள் படிச்சுக்கோங்க, நோட்ஸில் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் த சொசைட்டி, உலாலாஸ் நவ் பாரத் அப்படின்னா நியூ லிட்ரஸி எஜுகேஷன் பாலிசி, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு பேர். நியூ எஜுகேஷன் பாலிசியில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த உலாலாஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 15 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அடல்ட்ஸ், ஸ்கூலுக்கு போக வாய்ப்பு இருந்து போகாதவங்க, இல்லைன்னா ஸ்கூலுக்கே போகாதவங்க, அப்போ அவங்க வந்து எஜுகேஷனில் கொண்டு வரணும். 100% லிட்ரஸி ரேட்டை கொண்டு வரணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்களையும் படிக்க வைக்கணும். லைக் 40 வயசில் இருக்கிறவங்க, இல்லை 90 வயசில் இருக்கிறவங்க. கேரளாலாம் 90 இயர்ஸில் இருக்கக்கூடிய வயசான பாட்டிங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எழுத வச்சு அவங்க கிளியர் பண்ண வச்சாங்க. அப்படி தான் அவங்க அந்த லிட்ரஸி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 100% அச்சீவ் பண்ணணும்னா அப்படி தான் பண்ண முடியும். அதுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் பேர் தான் உலாலாஸ் அப்படின்னு பேர். அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் த சொசைட்டி, அதான் அதோட அப்ரிவேஷன். இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கும் 60%, 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கும். ஸோ இப்படி இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன், லடாக் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்குது இன்றைக்கி, சரியா, யூனியன் பிரதேசமாக இருக்குது. அவங்க வந்து 100% எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க, கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்றது. இது எஜுகேஷன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பேசிக் எஜுகேஷன் மட்டும் கிடையாது. பேசிக் எஜுகேஷன் இருக்கும், வொகேஷ்னல் எஜுகேஷன் இருக்கும், அப்புறம் லைஃபுக்கு தேவையான எத்திக்ஸ், லைஃப் ரிலேட்டட் எஜுகேஷன் இருக்கும். அவன்னா எப்படி வாழ்கிறது அப்படின்ற சொசைட்டி ரிலேட்டட் எஜுகேஷன். வொகேஷ்னல்னால் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் கேட்டகரி, சரியா. ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அப்புறம் இதில் தீக்ஷா அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குது, என்சிஆர்டி கீழே இருக்கக்கூடியது. என்சிஆர்டிஸோட ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம், ஆன்லைன் லைப்ரரி சிஸ்டம். அதில் நீங்கள் போய் என்ன புக்ஸ் வேணால் ஓப்பன் பண்ணி படிக்கலாம் ஆன்லைனில். ஸோ அந்த போர்ட்டலில் இதை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்ட்டல். ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி பிரசிடென்ஷியல் அட்ரஸ். நேற்றுக்கு பிரசிடெண்ட்டோட உரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா புதிய செஷன் எப்போ இல்லை ஆர்டிகிள்ஸ், இது ஒரு வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. 87 ஆர்டிகிள் 87 இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆர்டிகிள் 87ல் பிரசிடெண்ட் வில் அட்ரஸ் இன் 2 ஸ்பெஷல் அக்கேஷன், 2 வாட்டி அட்ரஸ் பண்ணுவாங்க மெயினாக.
ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா புதிய எலெக்ஷன் முடிஞ்சு புதிய எம்பிஸ் உள்ளே வந்து பதவியேற்றதுக்கு பிறகு ஃபஸ்ட் செஷனில் ஷி ஆர் ஹி வில் ஸ்பீக். இப்போ ஸோ பிரசிடெண்ட் வந்து பேசுவாங்க. ரெண்டாவது எப்போ பேசுவாங்க அப்படின்னா எவ்ரி இயர் பிகினிங்கில் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு செஷனோட நமக்கு பட்ஜெட் செஷன், அதில் வந்து உரையாற்றுவாங்க. இந்த உரைன்றது அவங்களோட உரை கிடையாது, ஆக்சுவலாக இதை எழுதி கொடுப்பாங்க. தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எப்போவுமே பிரசிடெண்ட் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மக்களாட்சின்றது அதுதான். அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் டிஃபேக்டோ பிரைம் மினிஸ்டர், டிஃபேக்டோ ரூலர்ஸ். பிரசிடென்ட்ன்றவங்க நாமினல், ரியல் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் ஹெட். இந்தியாவோட ரியல் ஹெட் யாருன்னா வேலை செய்கிறவங்க மாதிரி தெரியுது பிரைம் மினிஸ்டர் தான் தெரியும். பிரசிடெண்ட் வந்து நாமினல் ஹெட் தான். அப்போ பிரசிடெண்ட் வந்து வேலை செய்யணும்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் அவங்க செய்யணும். அவங்க அதுக்கு மேலே பண்ண முடியாது. டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. அப்போது இவங்க உரையாற்றக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே இவங்க தான் எழுதி கொடுக்குறது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த 1 இயர் என்ன பண்ண போகிறாங்க, பட்ஜெட் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணியிருக்காங்க, போன ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ பழைய கவர்மெண்ட் தானே இருக்காங்க, ஸோ நாங்கள் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் அவங்க வாசிச்சிருக்காங்க. அதில் இருக்க ஆக்சிலரேட்டட் ரிஃபார்ம்ஸ், நாங்கள் நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம். 370 ஜம்மு அண்ட் காஷ்மீரோட 370 ஆர்டிக்கிளை அபரேஷன் பண்ணியிருக்கோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வாட்டி. அது காரணம் 370 மாற்றினது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவிஎம்மும் அதோட இன்டெகிரிட்டி, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நமக்கு சில பயங்கள் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக அது வந்து நம்பகத்தன்மை உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான வதந்திகளை பரப்புறதை தடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீட் பேப்பர் லீக்கை பற்றி பேசியிருக்காங்க, அதுக்கு ஆக்ஷன்ஸ் ஸ்ட்ரிஞ்சண்டாக எடுக்கணும் அப்படின்றது. அப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி பேசுகிறது. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த உரை யார் எழுதி கொடுக்குறா, இந்த ஆர்டிக்கிள் எந்த பர்பஸ். இனி ஒன்று இருக்குது, ஜாயின்ட் செஷன் ஒன்று பேர், ஜாயின்ட் சிட்டிங்னு பேர். இதுக்கு பேர் ஜாயின்ட் செஷன். அப்படின்னா 2 சபையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஜாயின்ட் சிட்டிங்கன்னா ஒரு பில் பாஸ் பண்ணாமல் இருக்கும்போது 2 ஹவுஸ்லேயும் மாறி மாறி அவங்க பாஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அது இட்ஸ் அ டெட் லாக். அந்த டைமில் ஆர்டிக்கிள் 108 அடிப்படையில் த பிரசிடென்ட் வில் கால் ஃபார் அ ஜாயின்ட் சிட்டிங். எதுக்கு அப்படின்னா அங்கே வச்சு அந்த பில்லை ஓட்டிங் பண்ணுவார் 2 ஹவுஸையும் சேர்த்து வச்சு. ஸோ அது பாலிட்டியில் நம்ம படிப்போம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்துன்னா அப்போ சொல்கிறேன். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் லெப்பர்ட் சவாரி. லெப்பர்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சிறுத்தைகள் இருக்கக்கூடிய பகுதியில் சஃபாரினா அது மேலே சஃபாரி கிடையாது. ஆமாம், நீங்கள் வெஹிக்கிளில் போய் அதை பார்க்கலாம், உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அது வந்து சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து பன்னரகாத்தா பயாலஜிக்கல் பார்க்கில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்கன்னா பெங்களூர் பக்கத்தில் கர்நாடகாவில் இருக்குது. 2002 இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதிகமான லெப்பர்ட் பாப்புலேஷன் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் IUCN, இதில் நம்ம யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க வேண்டியது உயிரினங்களை படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியதில்லை. இதில் மெயினாக கேட்பேன், IUCN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இது வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அழியக்கூடிய உயிரினங்களை பிரிக்கிறாங்க. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், வல்னரபிள், அப்புறம் த்ரெட்டன்ட் அப்படின்ட்டு சொல்லி பிரிக்கிறாங்க. சரியா? ஸோ இதில் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்னா ரொம்ப அழிவில் இருக்கக்கூடியது என்டேஞ்சர். ஸோ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு உயிரினங்களும் கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதை நீங்கள் எழுதணும். இப்போ IUCNல இது எல்லா உயிரினங்களுக்கும் நான் வர்றதை போடுவேன். IUCNல லெப்பர்டோட ஸ்டேட்டஸ் வந்து வல்னரபிள் ஸ்டேட்டஸ். அதே மாதிரி சைட்ஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது வந்து இன்டர்நேஷ்னலாக ட்ரேட் தடை பண்ணப்பட்ட மிருகங்கள், அது ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்கிறத நம்ம வெளியில் ஏற்றுமதி பண்ணணும், இல்லை வெளிநாட்டு விற்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டில் அது இருக்காது. அதனால் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான ஆர்கனைசேஷன் தான். அதுலேயும் இதே மாதிரி லிஸ்ட் வச்சுருக்காங்க. Appendix 1 அப்படின்னா மிகவும் தடை செய்யப்பட்டது, எந்த காரணம் கொண்டும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. Appendix 2ன்றது வித் பர்மிஷன் யூ கேன் டூ. Appendix 3 இருக்குது. இதெல்லாமே நீங்கள் என்வாயர்மெண்ட் கிளாஸில் படிப்பீங்க. இப்போதைக்கு ஒரு ஹிண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ லெப்பர்ட் வந்து Appendix 1ல் இருக்குது. அப்போது எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அது மாதிரி இன்னொன்று இருக்குது, தட் இஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது இந்தியன் கவர்மெண்ட்டோட சட்டம், 1972 உருவாக்குனாங்க. இந்த சட்டத்தில் தேர் ஆர் ஸ்கெடியூல்ஸ். அது என்ன ஷெடியூல்ஸில் கேட்பாங்க. இப்போது டைகரும் லெப்பர்டும் வந்து ஒரே ஷெடியூலில் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது இந்தியாவிலன்னா எஸ் கரெக்ட். ஏன்னா ரெண்டுமே Schedule 1ல் இருக்குது. இதெல்லாம் போக தான் புரியும். சரியா? ஓகே. ஸோ லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் Schedule 1ல் இருக்குது. சைட்ஸில் Appendix 1.
அப்புறம் ஐயூசிஎல்ல வல்னரபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி மாஸ் கோரல் ப்ளீச்சிங். கோரல் ப்ளீச்சிங், கோரல்ஸ்னால் என்ன அப்படின்னா இட்ஸ் அ இன்வெர்டிபிரேட் அனிமல். ஸோ நீங்கள் அந்த இமேஜ் ஷோ த இமேஜ். இது வந்து கடலுக்கு அடியில் இம்மூவபிள், மூவ் பண்ண முடியாத ஒரு உயிரினம் தான். இது என்ன பண்ணோன்னா 2 விதமான கோரல்ஸ், ஹார்ட் கோரல்ஸ் இருக்குது, சாஃப்ட் கோரல்ஸ் இருக்குது. 2 விதமான கோரல்ஸ் இருக்குது. இதில் இந்த கோரல்ஸில் இந்த மேல் பகுதியில் நீங்கள் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க, அது பேர் கோரல் பாலிப்ஸ்னு பேர். இது வந்து அசைஞ்சிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இதுக்கு மேலே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும். நீங்கள் யூடியூப்பில் இல்லைன்னா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் சி கலர்ஃபுல் கோரல்ஸ். இந்த சி அனமோன்ஸ் மாடலில் இருக்கும், இல்லைனா மீன்களெல்லாம் உள்ளே போய் விளையாடிட்டு இருக்கும், ஒரு மாதிரி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது ஏன் கலர்ஃபுல்லாக இருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு ஆல்கே இருக்கும், அதுக்கு பேர் ஜூசாந்தலேன்னு பேர். இந்த ஜூசாந்தலே ஆல்கேயோட வேலை என்ன அப்படின்னா இது ரொம்ப ஆழத்தில் இருக்காது, சன்லைட் படக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. ஜூசாந்தலே ஆல்கேயோட வேலை என்னென்னா நமக்கு எப்படி நம்ம ட்ரீஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதோ அது மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆக்சிஜன் எடுத்து கோரல்ஸுக்கு கொடுக்கும். கோரல்ஸ் வந்து இதுக்கு அழுக்குகள் எல்லாம் கொடுக்கும், அதான் அது ஒரு நியூட்ரியன். ஸோ இது ரெண்டுமே வந்து சிம்பியாட்டிக், அப்படின்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று செத்து போயிடும். இப்போ இந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து ப்ளீச்சிங் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ சூடு தண்ணி, இப்போ நார்மல் தண்ணியில் இது இருக்கும், ரொம்ப கோல்டுலேயும் இருக்காது, ரொம்ப வெப்பத்துலேயும் இருக்காது, நார்மல் வாட்டரில் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா இந்த கோரல்ஸுக்கு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அது வந்து இந்த கலர் ஃபேட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆல்கே தான் அது கலர் கொடுக்குறது. இந்த ஆல்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் அது வெளியில் ஸ்பிட் பண்ணும். அப்போ அதோட கலர் ஃபேட் ஆகும், கலர் போகும். ஏன்னா அதுக்கு வந்து கலர் கிடையாது. அப்போ அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கலர் வந்து ஒயிட்டு. அதான் அதுக்கு பேர் தான் கோரல் ப்ளீச்சிங்னு பேர். ஸ்ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, கோரல் கடல் அளவு உயர்ந்தாலுமே சன்லைட் உள்ளே போகாது. சன்லைட் போகலைன்னா ஆல்கே செத்து போயிடும். ஆல்கேயால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. எப்படி ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டது, சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப், அப்படி இல்லைன்னா. ஸோ இது வந்து இப்போ அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. 4th கோரல் ப்ளீச்சிங்கில் இருக்கும். 1998 நடந்திருக்கு, 2010, 2014, அப்புறம் 2023, 24 வந்து 4th ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மாஸ் கோரல் ப்ளீச்சிங் நார்மலாக நடக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடியது 4வது வாட்டி இது. அதில் லக்ஷதீப் ஐலண்டில் நமக்கு கோரல் ரீஃப்ஸ் இருக்குது, அங்கேயும் வந்து அழிவில் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தட்ஸ் அ ஹிமாலயன் ஷரோ. இது வந்து ஒரு கிராஸ் அனிமல். ஹிமாலயன் ஆண்டலூப் தெரியும் உங்களுக்கு, கோட்டு, அந்த மான் வெரைட்டியில் ஒரு கிராஸ் அனிமல் தான் இது. இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது, நல்ல உயரமான ஸ்னோ கவர்டு ஏரியாவில். அது இப்போது கிட்டத்தட்ட 96 மீட்டர்ஸ் அடியில் தென்பட்டிருக்கு அசாம் ஏரியாஸில். அதனால் நியூஸில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது 2000 to 4000 மீட்டர்ஸ் ஹைட்டில் தான் இருக்குமா இந்த அனிமல். அசாமில் இப்போது ரெய்மோனா அப்படின்ற நேஷ்னல் பார்க்கில் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது அனிமல்ஸை படிக்கும்போது இந்த 3 லிஸ்ட்டும் அதில் இருக்கும். IUCN, வல்னரபிள் ஸ்டேட்டஸ், அப்பெண்டிக்ஸ் 1, இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இந்த 3 கேட்டகரி ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வல்னரபிள் எல்லாம் சில டைம் கேட்க மாட்டாங்க. தட்ஸ் ஆல். குளோபல் ட்ரக் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம். அதில் வந்து வேர்ல்டு லெவலில் 292 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இன்னும் ட்ரக் அடிக்ஸாக இருக்காங்க அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் அவ்வளோதான். அது வந்து தடுக்கப்படணும், அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம், அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாமே படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியனாவில் இருக்குது. 1997 ட்ரக்ஸை தடுக்கிறதுக்காக, ட்ரக்ஸ் கடத்தல் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது எப்படி பண்ணுறாங்கன்னா இது வந்து எஜுகேஷன் மூலமாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ப்ரெஷர் கொடுப்பாங்க. இந்தியாவில் ட்ரக்ஸ் வந்து அதிகமாக சப்ளை ஆகுது, ஸோ யூ நீட் டு டேக் மெஷர்ஸ். அவங்க வந்து மெஷர்ஸ் எடுக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட மெஷர்ஸ் எடுக்கிறது சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வி ஹேவிங் நார்கட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி யாராவது ட்ரக் யூஸ் பண்ணால் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இதில் அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் வந்து RBI வந்து இயர்லி they will release a report called as Financial Stability Report. இது RBIயோட ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. RBI கவர்னர் அது ஹெட்டாக இருப்பாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதில் இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த கவுன்சில் வரும். இந்த கவுன்சில் வந்து
பை ஆனுவலினா 2 வாட்டி, ஒரு வருஷத்தில் 2 வாட்டி இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, இந்தியாவோட பேங்க் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண. அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னெல்லாம் அப்படின்னா, இந்தியாவோட பேங்கிங் செக்டாரில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டைம் ஆகும். கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ அப்படின்னா பேங்கோட ஸ்ட்ரென்த், பேங்கோட கேபிட்டல் லெவல் 16.8%. நம்மளோட அளவு வந்து 13% தான் இருக்கணும். 16.8% அவங்களோட கேபிட்டல் வச்சுருக்காங்க. கேபிட்டல்னா அவங்களோட மூலதனம் சரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மாதிரி என்பிஏ நான் உங்களுக்கு சொன்னேன் வராக்கடன்கள், அதில் கிராஸ் என்பிஏ மொத்த என்பிஏ வந்து 2.8%. இது ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி 6 எல்லாம் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ என்பிஎஃப்சி அது மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் அவங்களோட என்பிஏ வந்து கம்மியாக இருக்குது. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னால் முத்தூட் மாதிரி இருக்கக்கூடியது. முத்தூட் ஆக்சுவலாக என்பிஎஃப்சி கிடையாது சரியா, அது மாதிரி இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம்ஸ். ஸோ தேட்ஸ் ஆல். அந்த ரிப்போர்ட்டில் அவ்வளோ படித்தா போதும். அப்புறம் சார்க்கோட கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட், இது ஒரு சின்ன ஆர்டிக்கிள் வந்துருந்துச்சு. இது ஏன் எடுத்தேன் அப்படின்னா யூபிஎஸ்சியில் இப்போ கேட்டிருந்தாங்க கரன்சி ஸ்வாப்பை வந்து லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தேன். இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டிருந்தேன். இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். கரன்சி ஸ்வாப்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாலர் தேவை, என்கிட்ட ருப்பி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட வந்து டாலர்ஸ் இருக்குது அப்படின்னா வி வில் மேக் அன் அக்ரிமெண்ட். நான் எனக்கு 1 பில்லியனுக்கான நான் ருப்பி கொடுத்துட்டு ஐ வில் கெட் டாலர்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேர். இது நம்ம 23 நாடுகள் கூட பண்ணியிருக்கோம் இந்தியா. ஸோ இதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துகிறோம். ட்ரேடு எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நான் வந்து வெளியிலேருந்து ஏதாவது இறக்குமதி பண்ணணும்னா எனக்கு டாலர்ஸ் தேவை அப்படின்றப்ப தேவைப்படும். இந்தியா எப்போ இந்த ப்ராப்ளத்தை சந்திக்குது, அவங்கள்ட்ட டாலர்ஸ் இல்லையோ இல்லை வேறு கரன்சி இல்லையோ, இப்போ ஜப்பான் கூட பண்ணும்போது எண் வச்சு பண்ணலாம். ஸோ ஸ்ரீலங்கா கூட அவங்க கரன்சி, அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் வி கேன் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு போடக்கூடிய அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் பேர். 23 கண்ட்ரிஸ் கூட நம்ம பண்ணியிருக்கோம். சார்க்கு கூட, சார்க்குன்றது ஒரு அமைப்பு, தட் இஸ் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இது வந்து இந்தியா தான் இதில் மெயின் கண்ட்ரி. இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் வரும், அப்புறம் ஸ்ரீலங்கா வரும். இது இந்த 8 கண்ட்ரிஸை சேர்த்து தான் இந்த சார்க் அப்படின்னு. இதில் நம்ம தான் பெரிய கண்ட்ரி, பிக் கண்ட்ரி எக்கனாமிக்கல்லையும் சரி. இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சார்க்கு கூட வி மேட் அன் அக்ரிமெண்ட். யாருக்கெல்லாம் இந்த இதில் இருக்கிறவங்க ருப்பி வாங்கணுமோ எங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம் எப்போ வேணாம். ருப்பி தேவைப்படுறவங்க ட்ரேடிங் பர்பஸ், ஏன்னா வி ஆர் த பிக் கண்ட்ரி இன் திஸ் ஏரியா. ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட் தான். அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 258 பில்லியனுக்கான ருப்பி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ தேட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஸோ தேட்ஸ் ஆல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So MCQ question number 1. The exercise HOPEX recently in news was held between India and which of the following country? Options are A Egypt, B Russia, C Japan, D Australia. என்ன எழுதலாம் ஒன்று. Okay. Question number 2. With reference to priority sector lending, consider the following statements. Statement number 1. Banks can meet their PSL obligations by extending loans, providing credit facilities and offering financial products and services to priority sectors. Statement number 2. Housing and social infrastructure are categories of priority sectors in India. Statement number 3. The central government periodically updates these sectors that are eligible to get priority sector lending and limits of loan. Options are, how many of the above statements are correct? Options are A, only one statement is correct, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 3. With reference to the Panchayat Extension of Scheduled Areas Act 1996, which of the following statements are correct? Statement number 1. It extends the provisions of PSA, Panchayats mentioned in Part 9 of the Constitution to the 5th Scheduled Areas. Statement number 2. The Act grants tribal communities control over management and utilization of natural resources. Select the correct answer is in the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4. With reference to the Deputy Speaker, which of the following statements are correct? Statement number 1. According to the Indian Constitution, the Deputy Speaker of Lok Sabha must be from the opposition party only.
Statement number 2, there was no deputy speaker for the entire duration of 17th Lok Sabha. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5, consider the following. First one Jaipur, second Malappuram, third Mysore, fourth one is Srinagar. So which of the cities mentioned above are recognized as World Craft City by the World Crafts Council? So இதில் ஆப்ஷன்ஸ் வந்து A 1 and 2 only, B 1, 2 and 3 only, C 2, 3 and 4 only, D 1, 2, 3 and 4 only. So that's all. Now we will see the answers for the previous day MCQs. Question number 1 answer is B, only 2. Question number 2 answer is article 3, C answer. Question number 3 answer is C. Question number 4 answer is D. Question number 5 answer is only 2. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.